உலகத்தின் பாவனனை சுமந்து தீர்த்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் இந்த கால வேளையில் வாழ்த்துகிறோம். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவள் மேல் தமது கைகளை வைத்தார், உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். லூக்கா 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இங்க இந்த சகோதரி 18 வருடம் சாத்தானால் கட்டப்பட்டிருந்த சகோதரி, எவ்வளவு வேணும் நிமிர முடியாத சகோதரி, இயேசுவிடத்துல வந்த பொழுது இயேசு கிறிஸ்து அந்த அம்மாவை நிமிர பண்ணினார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கடன்களும் பாவங்களும் அல்லது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டிய சில நல்ல காரியங்கள் நிறைவேறாததுனாலும் குறைவுகளாலும் நாம் தலை நிமிர்ந்து நடக்க முடியாமல் போகலாம். ஆனால் லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் நுகத்தடிகளை முறித்து நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, என்னாகம புத்தகம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல அந்த ஜனங்கள் பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். காரணம், ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே உண்டு. உங்கள் நடுவில் உங்களுக்குள்ளே ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு இருக்கிறதுனால நிச்சயம் உங்களை நிமிர்ந்துதான் நடக்க பண்ணுவார். குனிந்த வாழ்க்கை உங்களுக்கு இல்ல பிரியமானவர்களே. ஆகவே சோர்ந்து போகாதீங்க, தளர்ந்து போகாதீங்க. ஒருவேளை அநேக ஆண்டுகள் நீங்கள் தலை நிமிர முடியாத இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் இந்த நாட்களில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிமிர பண்ணுவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்துல லிஸ்திராவில பிறவி முடவனைய நிமிர்ந்து காலூன்றி நில் என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் இயேசுவின் நாமத்தினால நடக்க வைத்தார்கள். அந்த இயேசுவின் நாமம் நிமிர பண்ணும் உங்களை. மாத்திரமல்ல, சங்கீதம் 20ஆம் புத்தகத்துல பார்க்கிறோம், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டினார்கள். நாங்களோ என் தேவனுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்போம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக ஆண்டவராகிய இயேசுவை ஆராதிக்கிற நீங்க, தேவனுக்கு ஊழியம் செய்கிற நீங்க, ஆண்டவராகிய இயேசுவை நம்புகிற நீங்க குனிந்து வாழ மாட்டீங்க, நிமிர்ந்து வாழ்வீங்க. நாம் ஜெபம் பண்ணலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளில கூட ஆண்டவரே குனிந்து பாப்பா நிமிர முடியாம இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து நிமிர பண்ணுவீராக. ஆண்டவரே, எல்லா பிரச்சனைகளும் மாற்றுவீராக. நீர் அப்படி செய்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காண்கிற கேட்கிற யாவரையும் ஆசீர்வதித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். May God bless you.